கொஸ்டின் சில எஃப்எம் ஸ்டேஷன்ல நாங்க தான் நம்பர் 1 எஃப்எம் நாங்க தான் நம்பர் 1 எஃப்எம்னு சொல்றாங்களே, அப்ப பிக் எஃப்எம் நம்பர் 2வா? நான் நம்பர் 2 தான். நீங்க நம்பர் 2வா? போய் தானே. ஒரு நிமிஷம். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 ன்னு குதிரைகளை தான் கூப்பிடுவாங்க. ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் வேணுமா 2 வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும்? 2 வாழைப்பழம் தான் கேட்கும். இப்போ உங்ககிட்ட 1 ரூபாய் வேணுமா 2 ரூபாய் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 ரூபா தான் கேட்பேன். அப்ப 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்ப நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க 92.7 பிக் எஃப்எம் சென்னையின் நம்பர் 2 எஃப்எம். ஆனால் பங்களாதேஷில் நம்பர் 1 எஃப்எம். With the greatest power of the coming of the greatest responsibility is the Hollywood super hit கொண்டாட்டம் of Amit Misra. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேடிசி உள்ள என்ட்ரு ஆயிருக்கேள். மறுபடியும் என்னடா இது 2 நாள் முன்னாடி தான் வந்துன்றீங்களா? படத்தை பத்தி நம்ம ஏதோ பேசணும்ல, அதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க பேசுறதோட என் வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே ஜாலியா வீட்டில் போய் தூங்கிட்டு பாருங்க, தூங்கி சந்தோஷமா திருப்பி ஆஃபீஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதுக்குள்ள அது ஒரு பார்டர் இஷ்யூ ஆஃப் த கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் ஸ்பாயில்டு பை திஸ் நான்சென்ஸ் பிஹேவியர் கை அப்படின்ற மாதிரிலாம் அவதூறு குற்றச்சாட்டுகள் சில பேர் சுமத்தினதுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு தீசிஸ் ஆஃப் த பிசி ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு டீடைல்டு டாக்குமெண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ்லாம் எழுதினதுக்கு அப்புறம் என்னையே வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறார். சார் இந்த படத்தை பத்தி பேசுனீங்களா, அதை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். எங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டேன், என்ன இன்டர்வியூல எடுக்கிறாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. ஐயோ அவ்வளோ பெரிய ஆயிட்டேன்னு சொல்லிட்டு திருவாரூருக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்களா அந்த இன்டர்வியூ? ஆனால் எங்கேயுமே வந்துதான் தெரியல. எல்லாருக்கும் நம்ம தனித்தனியாக பதில் அனுப்பிச்சு ஹைடா வாட் ஆர் யூ டூயிங் சாஃப்ட்வேர்டான மெசேஜ்லாம் அனுப்புற மாதிரி போய் டைப் பண்ணுறதுக்கு முடியல. அதனால வந்து டேரெக்டாக நம்மளுக்கு என்ன வரும், பேசுறது தான் வரும். அதே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய கடமைன்றதுனால சொல்ல போகிறோம். ரேடியோலையோ இன்டர்நெட்லையோ ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதை அப்லோட் பண்ணதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜாக போயிட்டு அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செம்மையாக இருக்க கேளுங்க, சிரிப்பாக இருக்கும், இட்ஸ் ஃபேமிலியோட நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுறதோ, இல்லைனா வந்து ரீட்வீட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்லை இப்போ தான் தலைக்கிட்ட பேசினா அதை வெங்கட் பிரபு தான் சொல்லுவார்ல, இப்போ தான் அவர்கிட்ட பேசினா, இப்போ தான் இவர்கிட்ட பேசினா, அவங்க புகழ்ந்தாங்க, இவங்க தான் புகழ்ந்தாங்க அப்படின்னு நம்மளால சொன்னதே கிடையாது. என் வேலை நல்லா இருந்தது அது கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இட்ஸ் ரிஜெக்டட் ஆஃப் த புக்னு வாயிலே குத்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆச்சுல, எவ்வளோ பிரச்சனை அது ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு போட்டு காமிக்கணும், எங்களுக்கு தனியாக உட்காந்துணும், தடை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை வந்து வெளியாட விட மாட்டோம், குடும்பாவி எரிப்போம், போராட்டம் பண்ணுவோம், மறியல் பண்ணுவோன்ற மாதிரி அந்த படத்துக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் யாராவது ஒருத்தர் போராட்டம் பண்ணி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் படமா காசியான்னு தெரியல. கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிறது எப்படி நாங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும், எதுக்கு சென்சார் போர்டு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ஒருமித்த ஏகோபித்த கருத்தை எல்லாரும் ஏற்றதுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயமோ அதே மாதிரி யாராவது படத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசும்போது அதை பத்தி நீ பேசக்கூடாது, அப்படியே பேசினாலும் நல்லதா தான் பேசணும், கெட்டதா பேசணும், எப்படி அந்த படத்துல கெட்டதே இருந்தாலும் நீ யாரா சொல்றதுக்கு ஆய் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டா இதுவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தானே. சப்போஸ் கேட்டதோடு விடாம நான் வந்து பாட்டு கொடுக்க மாட்டேன், ஆடு கொடுக்க மாட்டேன், என்னடா பண்ணுவேன், அப்புறம் நீ எப்படா வேலை செய்வோம், உனக்கு எப்படா சாப்பாடு அப்படிலாம் கேட்டா அதுவும் ஒரு விதமான அவங்க மிரட்டுற மாதிரி இது ஒரு மென்டல் தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டில் இந்த கேபிள் டிவிலாம் கிடையாது, பக்கத்து வீட்டில் தான் போய் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கேபிள் டிவி வந்த டைம்ல இந்த சேட்டலைட் டெலிவிஷனால தான் தமிழ் சினிமாவே அழிய போகுது, இது பெரிய ப்ராப்ளம், நம்மகிட்டே காசு வாங்கி நம்மள படத்தையும் வந்து கால் மேல கால் போட்டு கலாய்க்கிறாங்க இவங்களை பத்தி அப்படின்ற மாதிரி நிறைய படத்திலே கலாய்ச்சிருப்பாங்க. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க இன்னைக்கு சேட்டலைட் ரைட்ஸ் இஸ் த பிகெஸ்ட் மணி ஆஃப் த மேக்கிங் அண்ட் இட் இஸ் பிகம் எ பிசினஸ் டீல். அதுக்கு எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் இந்த திருட்டு விசிடி டிவிடி ப்ராப்ளம் பயங்கர ஆன்கோயிங் சீரிஸ் ஆஃப் த டி சீரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இருந்தாலும் ஒரு பிசினஸ் மாடல் அதுக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்க முன்னாடி 100 நாள் போஸ்டர் 1 கோடி நாள் போஸ்டர்லாம் ஒட்டி படம் அவ்வளவு நாள் ஓடினா தான் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத மாத்தி 2-3 நாள் ஓடினாலே வீக்கெண்ட் முடிஞ்சாலே என் படம் கலெக்ஷன் எடுத்துருண்டா அப்படின்ற மாதிரி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை மாத்துற மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கஞ்சிச்சு. அதே வரிசையில் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அதுல வர ரிவ்யூ யாரா இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிரச்சனையை இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல சால்வ் ஆனாலும் சால்வ் ஆகும். சப்போஸ் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா பேசுற எல்லாரையும் வாய் மூட சொல்லணும்டா அப்படின்னா நான் வாய் மூடிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வாய் மூடிறேன், இந்த மாதிரி ஒரு 5 பேர் மூடிறாங்க, 10 பேர் மூடிறாங்க, 100 பேர் மூடிறாங்க. ஆனா மீதி இருக்கிற 4 லட்சம் 5 லட்சம் பேர் மூட மாட்டாங்களே. எல்லாருமே பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐ சாடா இட்ஸ் பேட்டா இட்ஸ் குட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஜுக்கர்பர்க் கிட்ட சொன்னா கூட ஃபேஸ்புக் இப்போ மூட முடியாது. இதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கு தான் போகுது. ஸோ இதோட கோ எக்ஸிஸ்ட் எப்படி பண்றது அப்படின்னு பிளான் பண்ணுமா, இல்லைன்னா இதில் யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லாரையும் தூக்குடா அப்படின்ற மாதிரி பண்ணுமா. சப்போஸ் நான் வந்து ஒரு படத்தை பத்தி பேசுறேன், அந்த படத்தை பத்தி நான் பேசினதெல்லாம் இந்த பீகார் எங்கட பார்லிமெண்ட் அதாவது சட்டசபையில் பேசின மாதிரி பயங்கர கேட்கறதுக்கே சகிக்காத மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன பண்ணலாம், சார் நீங்க சொன்னதெல்லாம் சரியில்லை, நீங்க நானே உன் ஷோக்கு வரேன், நானும் நீங்க சேர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மோதுவோம் அப்படின்ற மாதிரி கோட்டு போடாமே பேசலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் டிபேட் ஆஃப் த சேலஞ்சிங் அப்படின்னா வந்து ஒரு ப்ராக்ரசிவ் விஷயமா இருக்கும்ல. பின்னாடி ஒரு 400 வருஷம் போற மாதிரி பேசக்கூடாது, இட்ஸ் தடை உத்தரவு இஸ் ஸ்பாயிலிங் த இமேஜ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த இந்தியன் சினிமா அப்படின்னா வந்து அது எப்படி கரெக்ட். ஆனா ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் என்னன்னா ஒரு 15-20 நியூ ஜெனரேஷன் ஆஃப் த யங் யோயோ ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆஃப் த டூட் ஆஃப் த மந்த் ஆஃப் விஜய் ஆண்டனி மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எப்படி வேணாலும் என் படத்தை கிண்டல் பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் கலாய்ங்க, நானே உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு இப்போ அவங்களையும் நீ பண்ணது தெய்வீக குற்றம்டா, ஏன்னா இப்படி பண்ண இது பண்ணது தப்புடா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவங்க
அவங்களை வந்து குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் பாலாஜி எனக்கு தெரியாது. அதுவும் தூத்துக்குடி பக்கம் திண்டுக்கல் பக்கம் இருக்கா ரிவ்யூலாம் பண்றது ஐயோ கொடுமைன்னு அவங்களும் அப்படியே ரிவர்ஸ் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். we are going 270 years backwards. பஞ்சமனை தலைவர சினி ஜெயந்த் நிறைய வாட்டி படிச்ச பிகாம ஒரு வாட்டி படிச்ச தனாவட்ல வந்து எகனாமிக்ஸ் ஆஃப் த லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றேன். ஒரு பிஸ்கெட் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்கெட்ல கம்பெனில இருந்து வாக் அப்படின்ற மாதிரி டேஸ்ட் இருக்கிற அதுவும் சாப்பிட்டா உடல் உபாதை அப்படி இழுத்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிஸ்கெட் விடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா யாரை சாப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு போறோம் நம்மளுக்கு காசு வந்தா போறோம் அப்படின்ற மாதிரி. அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்ட ஒருத்தர் ஐயோ இந்த பிஸ்கெட் நல்லாவே இல்லை டேஸ்டே சரியில்லை அதுவும் அப்படி இழுத்துக்கிச்சு வேற அப்படின்னு ஒருத்தர் வெளில சொன்னார்னா பிஸ்கெட் நல்லா இல்லைன்னு சொன்னவர் மேல தப்பா இல்ல நல்ல பிஸ்கெட்டை கொடுக்காதவங்க மேல தப்பா? இதுக்கு அடை பட்டன் அமுக்கலாம் தான் நினைச்சேன், கொஞ்சம் தள்ளி இருக்குது அதனால அமுக்கல. இவ்வளவு பேர் ஷேர் பண்றாங்க, லைக் பண்றாங்க, ரீட்வீட் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க ஏதோ அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் இவங்க சொல்றது நான் நினைச்சதாண்டா அப்படின்ற மாதிரி இருந்தா தானே ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பேசின இத்தனை விஷயத்திலையும் கொஞ்சோண்டு ஹியூமரஸ் எலிமெண்ட் ஆஃப் த காமெடி ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இதுல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆமாடா கரெக்டா நானும் கேட்கணும்னு நினைச்சேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தா அது ஷேர் ஆகும். அந்த மாதிரி ஒத்த கருத்து இவ்வளவு பேருக்கு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்றது வந்து அதுக்கு வந்து சிரிப்பு தான். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நீ ஏன்டா எல்லா படத்தை பத்தி பேச மாட்டேன், அந்த படத்தை பத்தி பேசல, இந்த படத்தை பத்தி பேசல, செலக்டிவ் அம்னீஷியா யூ ஆர் ஹேவிங் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஏன் எல்லா படத்தை பத்தி பேசுறேன். இப்ப திடீர்னு சிக்கி முக்கி அப்படின்னு ஒரு படத்தை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். கருமத்தப்பட்டி கோயம்புத்தூர்ல இருக்குல்ல அதை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. யார் கேப்பா? முதல்ல அது யார் போய் பாப்பா? 10 நிமிஷம் நீங்க கருமத்தப்பட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க. கடைசியில வந்து காது பிளஸ் நம்ம டைம் எல்லாமே வந்து கொய் அப்படின்ற மாதிரி கங்குலி வீட்டுக்கு போயிடும். இதே சிக்கிமுக்கி வந்து ஒரு ரேடியோ ஷோக்கோ இல்ல டிவி ஷோக்கோ வராங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நம்ம எப்படி பேசுறது பழக்கம் அப்படின்னா சிக்கிமுக்கின்ற சூப்பர் ஹிட் படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க, ரொம்ப அதிரடியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவியில நம்ம பார்க்கும்போது பாக்குற எல்லாருக்குமே வந்து அது பொய்ன்னு தெரியும். ஆனா அது மூஞ்சிக்கு நேரம் புகைந்து பழகிச்சு. நான் கூட பரவாயில்ல சினிமா இல்லைன்னா வந்து தர்மயுதம் சீரியல் நின்று போச்சு, தர்மபுரியில் எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு போடுங்க, மாதுளம் பழம் வேலை என்ன தெரியுமா ஏதாவது 4 டாபிக் பத்தி பேசுறோம். ஆனா இந்த டிவியில பாட்டு போடுறவங்க, பேட்டி எடுக்கிறவங்க, தொகுத்து விடுவாங்க, பிஇ படிச்சவன், பிஎஸ்சி படிச்சவன், ஹிஸ்டரி படிச்சவன், ஜாகிரபி படிச்சவன், சார்ன்ற மாதிரி புகைந்து வேற எதையுமே சொல்லவே கூடாது, புகைந்து தான் சொல்லணுமா. 10 நிமிஷம் உங்களை யாராவது புகழ்ந்தா எப்படி இருக்கும்? ஐயா இதே சொல்லுங்க கூச்சமா இருக்கணும்ல. ஆனா 10,000 கோடி வருஷமா நம்ம இதே தான் பண்ணிருக்கோம், அதே கேட்டுன்னு இருக்காங்க. லைட்டா ஒரே ஒரு குறை சொன்னா கூட இட்ஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் ஆஃப் த மாஸ் மர்டர்ஸ் அப்படின்னு. நான் ஏதோ வந்து கொலை கொள்ளை வழிப்பறி ஜேப்படி திருட்டு அப்படின்ற மாதிரி சட்டத்துக்கு புறம்பா இந்த விஷயமா பண்றேனா அப்படின்னு பார்த்தாக்க இல்லவே இல்லை. படத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் ஒரு 6-7 வருஷத்துல ரேடியோ ஜாக்கியா ஒரு கிசு கூட நம்ம ரேடியோல சொன்னதே கிடையாது, இந்த இன்டர்நெட்லயும் சொன்னது கிடையாது. கிசு அவர் இவரு அந்த நடிகை இந்த நடிகர் அப்படிலாம் இருந்து எதுவுமே சொன்னது கிடையாது. நம்ம பேசுறது வந்து அவங்க பப்ளிக் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கிற அவங்களோட ப்ராடக்ட். 120 ரூபாய் என்னோட ப்ராடக்ட், கஷ்டப்பட்டு நான் இது மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்காம பேசினாதான் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம பேசுவோம். மற்றபடி இட்ஸ் பர்சனல் இஸ் நாட் கோயிங் இஸ் ஆல்சோ இஸ் எத்திக்கல் ஆஃப் த மாரல் சயின்ஸ் கிளாஸ் ஆஃப் 2nd ஸ்டாண்டர்ட் ஐ லேர்ன். இந்த சினிமாவை பத்தி பேசினா பயங்கர பாப்புலர் ஆயிடலாம்டா, சினிமாவை பத்தி அவன் வேறட்டே தாக்குறதுக்கு அதுதான்டா காரணம். இவன் பாப்புலாரிட்டி ஆஃப் த ஃபெமிலியாரிட்டினா இதுக்கு அப்புறம் என்ன டிவியில் போலானா? நான் ஆல்ரெடி போயிட்டு எனக்கு பிடிக்கல வந்துட்டேன். சினிமாவுக்கு போலான்னா வாரம் நான் ஒரு சினிமா போயிடுவேன். ஆனால் வந்து அந்த சினிமாவுக்கு நடிக்க போகலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஐ ஆல்சோ ட்ரைட் தட். ரொம்ப டெம்டிங்காக இருந்தால் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னா இது ஒன்னோட அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துடுறேன். போய் பண்ண ஜாலியாக இருந்தது, அவ்வளோ தான் முடிஞ்சது. என் வேலைக்கு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போவேனா அப்படின்னா வந்து மை மாம் வில் கோ சென்ட் மீ த பழைய சாதம் ஆல்சோ நாட் கிட்டிங். ஆனால் அந்த சீரியஸ் நோட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்ற விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம சினிமாவை பற்றி மட்டும் பேசுறது கிடையாது. ஏன்னா நான் ரேடியோ ஜாக்கி நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம். பொண்ணுங்களை நம்ம எப்படி பசங்க கேவலமாக நடத்துகிறோம், ஹவுஸ் ஓனர்லாம் எப்படி போங்கு பூச்சி போய் அட்வான்ஸ் இபிஏ வந்து 7 ரூபா வாங்குறானுங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். பெட்ரோல் விலைன்றோம் நம்ம எப்படி வாழறோன்ற பற்றி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஏன்டா இலங்கை தமிழை பற்றி பேசல, அந்த பிரச்சனை பற்றி ஏன்டா பேசலன்னு சொல்லிட்டு மூக்க பிடிக்கிற மாதிரி 3000 பேர் கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அது என்னன்னா பிக் எஃப்எம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா எஃப்எம்க்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் ரூல்ஸ். அரசியல் பற்றி பேசக்கூடாது, ரிலிஜன் பற்றி பேசக்கூடாது, அண்டை நாடுகளோட உறவுகள் பற்றி பேசக்கூடாது. அந்த பற்றின எந்த விஷயம் பேசினாலும் கபால் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி நான்லாம் குற்றம் புரிந்தவன்ற மாதிரி டிங் அப்படின்னு இருப்பேன். இப்போ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்ன நிறுத்திடலாம், ஆடு கொடுக்க மாட்டேன், பாட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வந்து என் கம்பெனியில் என்ன புக்குன்னு குத்துவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் நல்லா பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கம்பெனியில் நம்ம சூப்பர் குட் ஆர்வி சௌத்ரி. சப்போஸ் நானே கம்பெனியில் வேலையெல்லாம் தேவையில்லைன்னு ஃபேஸ்புக்கில் ஒண்டி நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு யாருமே நிறுத்த முடியாது. ஏன்னா அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு நிறுத்திட்டேன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாரும் ட்விட்டரில் இருக்கிற எல்லாரும் நிறுத்த மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு நான் நிறுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், எனக்கு நைட்டு நான் நிம்மதியாக போயிட்டு வீட்டில் தூங்கணும். ஐ வாண்ட் டு லீவ் அ ஹாப்பி லைஃப் ஆஃப் த ரேடியோ ஜாக்கி அண்ட் ஆல். ஸோ ஒரு படத்தை பற்றி பேசி 1 வாரம் 10 நாள் அதுக்காக பிரச்சனை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாலும் ஃபோனே நோண்டி நின்றுதானே வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 பைசா இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸோட மல்லிகே நாங்கள் வீட்டில் டான்ஸ் ஆடி சமமாக இருக்கணும்னா நிறைய டாபிக் இருக்குது. சினிமா இல்லைன்னா என்ன நல்லெண்ணெய் விலை எவ்வளோத்துறமா? போன வருஷம் 120 ரூபாய், இப்போ 240 ரூபா. நான் பேசுறதை விட்டுறேன். ஆனால் என்னன்னா இதெல்லாம் கரெக்டா? கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு கொண்டு தானே எல்லாருக்கும் தானே இருக்குது. ஸோ ஐ வில் கம் வித் த நல்லெண்ணெய் மேட்டர் ஆஃப் அகெயின். நீ கேட்டு இருந்தது, நாங்கள் கேட்டுங்கிறது, அவங்க கேட்டு இருந்தது. டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு டவுட் பாருங்களேன், நான் பேசுறதுனால பல கோடி ரூபா நஷ்டமா? நான் அலெக்ஸ் பாண்டியனை பற்றி பேசவே இல்லை, என்னாச்சு? நானா காரணம்? 92.7 பிக் எஃப்எம், சென்னையின் ஒரே டீசென்டான ரேடியோ ஸ்டேஷன். ராமலீலா வினோதம்